புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற 58ஆம் ஆண்டு கம்பன் விழாவின் தொடக்க விழா மற்றும் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் நடைபெறும் கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58வது கம்பன் விழா நேற்று முன்தினம் தொடங்கியது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை தொடக்கி வைத்தும் சிறந்த தமிழ் புலவர்களுக்கான விருதுகள் வழங்கியும் சிறப்புரையாற்றினார். எத்தனையோ காவியங்கள் தோன்றுகின்றன, எத்தனையோ புலவர்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் எல்லா காவியங்களும் புலவர்களும் காலத்தை கடந்து புகழோடு நிலைப்பது இல்லை. மிகச்சில காவியங்களே மக்களின் எண்ணத்தோடும் வாழ்வோடும் சமுதாயத்தின் உணர்வோடும் கலந்து அமர காவியமாக நிலைத்து நிற்கின்ற அதில் ஒன்றுதான் கம்பராமாயணம். எந்த காவியம் மக்களின் வாழ்வியலோடு கலந்து இருக்கிறதோ அது காலத்தை ஜெயிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் கம்பன் விழா என்பது ஒரு இலக்கிய விழா மட்டுமல்ல, தமிழ் மொழியின் பெருமையை, நம்முடைய பண்பாட்டின் ஆழத்தை, மனித நேயத்தின் விசாலத்தை எடுத்து சொல்கிற ஒரு விழாவாக இதை பார்க்கிறேன். உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறள் வாழ்வியல் தத்துவங்களை, கோட்பாடுகளை தனக்குள்ளே கொண்டு மனித சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறதோ அதேபோல் கம்பநாராயணம் மனித சமுதாயத்திற்கான வாழ்வியல் கருத்துக்களை, வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. கம்பர் ராமனை ஒரு அரசனாக, வீரனாக மட்டுமல்ல, ஒரு நல்ல பண்புடைய மனிதனாக, தர்மத்தை காத்தவனாக காட்டுகிறார். அதுதான் இந்த காவியத்தின் பலம். ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சமுதாய ஒற்றுமையின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள். வடக்கே அயோத்தியா என்று பிறந்த ராமன் இடையில் உள்ள நாடுகள், காடுகள், ஆறுகளை கடந்து தமிழகத்தை அடைகிறான். இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறார். இதுதான் கம்பன் சொல்லும் சமத்துவம், சகோதரத்துவம், பாரத ஒற்றுமை. இன்றைய சமூகத்தின் பிரிவினைகளை கடந்து ஒற்றுமை நோக்கி செல்லும் பாதை. இந்த விழா எடுத்து நாம் கம்பரை போற்றினால் மட்டும் போதாது, அவர் காட்டிய வழியில் வாழ வேண்டும். நீதி, சமத்துவம், நல்ல ஒழுக்கம், சமய ஒற்றுமை இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் கம்பரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இந்த இளைஞர்கள் கம்பராமாயணத்தை ஒரு பழைய காவியம் என்று நினைக்காமல் மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய அதன் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க கம்பன் புகழ். விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான நீதிபதி திரு ராமசுப்பிரமணியன் தமது தலைமை உரையில், இந்த உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் தோன்றினாலும் கம்பனை கொண்டாடுகிற அளவிற்கு இந்த உலகம் வேறு எந்த ஒரு கவிஞனையும் கொண்டாடவில்லையே என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே என்று வான்மீகியை அடிப்படையாக கொண்டுதான் கம்பன் இந்த காப்பியத்தை படைக்கிறார். அதை அவனே பதிவு செய்கிறார். ஆனால் வான்மீகத்திலே இருந்து பல இடங்களிலே மாறுபட்டு வான்மீகத்திற்குரிய மரியாதையை கொடுக்கிற கம்பன் அதே சமயம் கால தேச வர்த்தமானத்திற்கு தகுந்தாற் போல சில மாற்றங்களை செய்து படைக்கிற இந்த காப்பியம் ஏன் மூல நூலை விட மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து நிற்கிறது என்பதை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடலிலே சொன்னார்கள். 3 ஒப்புமைகளை இந்த பாடலிலே நாமக்கல் கவிஞர் வைத்தார். கம்பனுடைய தாக்கம் இல்லாத கவிஞர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பல்வேறு ராமாயணங்களிலே கம்பனுடைய தாக்கம் இருந்திருக்கிறது.
மலேசியாவினுடைய பதிப்பாகிய ராமாயணம் ஒன்று இருக்கிறது, ஹிகாயத் செரா ராமா என்று. அந்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த ஹிகாயத் செரா ராமாவினுடைய கதையில் பல பகுதிகள் கம்பனுடைய தாக்கத்தினாலே வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கேரளாவில் எழுதப்பட்ட ராமாயணமாகிய ஆத்மார்த்த ராமாயணம் கிளிப்பாட்டு, எழுத்தச்சன் எழுதிய கிளிப்பாட்டு என்கிற ராமாயணம் கம்பனை ஒட்டி எழுதப்பட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள். அதில் வேடிக்கை என்னவென்றால், பல்வேறு பாத்திர படைப்புகளை வால்மீகியிலே இருந்து மாறுபட்டு கம்பன் செம்மைப்படுத்துகிறான். அந்த பாத்திரம் எந்த வகையிலேயும் குறைபடக்கூடாது என்று ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்குகிறான். அதனால்தான் கவிதை தச்சன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார். அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்கியதைப் போலவே மலையாளத்தில் எழுத்தச்சன் செதுக்குகிறார். நமக்கெல்லாம் 2 கேள்விகள் என்றைக்கும் ராமாயணத்திலே உண்டு. ஒன்று வாலிவதை, இன்னொன்று சீதையினுடைய தீக்குளிப்பு. இந்த சீதையினுடைய தீக்குளிப்பை எழுத்தச்சன் அப்படியே மாற்றி விடுகிறார். எப்படி மாற்றி விடுகிறார் என்றால், ராவணன் துறவி வேடம் பூண்டு சீதையை கவருவதற்காக வருகிற போது இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட ராமர் சீதையை போலவே ஒரு மாயா சீதையை உருவாக்கி அசல் சீதையை அக்னி தேவனிடம் ஒப்படைத்து விட்டு மாயா சீதையை இங்கே இருக்க வைக்கிறார். ராவணன் ஏமாந்து போய் மாயா சீதையை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறார். அவளைத்தான் அசோகவனத்திலே சிறை வைக்கிறார். இறுதியிலே ராவணனை வென்று கொன்று அசோகவனத்து சீதையை மீட்ட பிறகு தீயை மூட்டி ராமன் இந்த மாயா சீதையை அக்னியிடம் கொடுத்து தான் அளித்த அசல் சீதையை தீயிடமிருந்து திரும்ப பெறுவதாக எழுத்தச்சன் ராமாயணத்தில் எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு பாத்திர படைப்பையும் செதுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழுத்தச்சனுக்கு கம்பன் தந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினாலே தான் காலந்தோறும் தேசந்தோறும் இடைவிடாது கம்பனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விழாவில் கம்பன் கழகத்தின் புரவலர் என்ற முறையில் விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி. புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய 58ஆம் ஆண்டினுடைய கம்பன் விழா பல ஆண்டுகளாக தொடர்ந்து புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய புரவலர் என்ற நிலையில் நான் இதிலே கலந்து கொண்டு வருவது என்பதும் எனக்கு மிகுந்த பெருமை சேர்க்கின்ற ஒன்றாகும். புதுச்சேரியுடைய கம்பன் கழகமானது கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்ற நோக்கோடு இந்த விழாவினை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து கொண்டு வருகின்றது. தெய்வ மாகவி கம்பனுடைய விழா இந்த விழா. நம்முடைய பேரவை கூட்டத்தில் பேசும்போது சொன்ன தெய்வ மாகவி அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பன் விழா எப்படி இருக்கும், எவ்வாறு நடந்து வருகின்றது, இது தெய்வம் தொக்கி நிற்கின்றது. கம்பனிடம் உள்ள கவியின் மூலமாக நமக்கு ராமன் தெரிகின்றான். ராமன் தெரிவதால் இந்த விழா எப்பொழுதும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும் என்று நான் சொன்னேன். உண்மையும் கூட. கவியரங்கம், தனி உரை, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், அந்த வழக்காடு மன்றம் மேல் முறையீடு, அப்படிப்பட்ட ஒரு விழா சிறப்பாக ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது. மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு சாய் ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அனிபால் கென்னடி, திரு VP ராமலிங்கம், தமிழறிஞர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கிய வகுப்புகள் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. குழந்தைகளுக்கு பல்வேறு கலைகளை கற்றுத்தரும் வகையில் நடத்தப்படும் இந்த சிறப்பு வகுப்புகள் குறித்து கூறுகிறார் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் செயல்படும் ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு மணிவேல். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில்
ஜவஹர் சிறுவர் இல்லம் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கோடை கொண்டாட்ட வகுப்புகள் நடத்தி வருகிறது. இந்த கோடை கொண்டாட்ட வகுப்புகளில் கலந்து கொள்ள மாணவர்கள் 6 வயது முதல் 16 வயது உள்ள மாணவர்கள் இந்த கோடை கொண்டாட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை கோடை கொண்டாட்ட வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு துவங்கி மதியம் 12 மணி வரை நடைபெற்று வருகிறது. இக்கோடை கொண்டாட்ட முகாமில் மாணவர்களுக்கு ஓவியம், கைவினை, வாய்ப்பாட்டு, தையல், நடனம், கிராமிய நடனம் மற்றும் பரதக்கலை, மிருதங்கம், வயலின், வீணை, மேற்கத்திய இசைகளான கிட்டார், ட்ரம்ஸ், கீபோர்டு மற்றும் தேக்குவாண்டோ, விளையாட்டு, நூலகம் ஆகிய பிரிவுகளை மாணவர்களுக்கு கலைகளை கற்றுத் தருகிறோம். கடந்த 2ஆம் தேதி துவங்கிய முகாமில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். இம்மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதியை பள்ளிக்கல்வித்துறை சிறப்பான முறையில் செய்துள்ளது. கோடை முகாமானது நமது புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் பொட்டானிக்கல் கார்டன் அமைந்துள்ள பகுதியில் மட்டுமல்லாது மேற்கொண்டு 9 மையங்களில் நடைபெறுகிறது. காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை கோலக்கார நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறையை கழிப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களின் நலன் கருதி இந்த சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தவறான வழியில் செல்லாமல் ஒழுக்கத்துடன் கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இச்சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் தவறான வழியில் செல்வதை தடுத்து சிறந்த குடிமக்களை உருவாக்குவதற்கு, நல்ல சிறந்த இளைஞர்களையே உருவாக்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ள இச்சிறப்பு முகாமானது பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.